ஒருத்தருக்கு தலை சுற்றுது அப்படின்னா அதை வெர்டைகோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெர்டைகோ அப்படின்னா என்ன, அந்த வெர்டைகோ எதனால் வருது, அது எதனோட அறிகுறி, அதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி வைத்தியம் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி வெலாவரியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். I am Dr. Srinivasan Paramasavam, neurosurgeon and neuroendovascular surgeon at Apollo Hospitals and Apex Medical Center, Chennai. வெர்டைகோ அப்படிங்கிறது ஒரு சிம்டம். அதாவது நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜில் ஒரு வகையான தலை சுத்துவை நம்ம அனுபவிச்சிருப்போம். தலை சுற்றுறது ரொம்ப ஒரு காமனான சிம்டம். அதை தான் நம்ம இங்கிலீஷில் வெர்டைகோ அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நார்மலாக அப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம உடம்புல சில சிஸ்டம்ஸ் இருக்குது. அது எல்லாம் சேர்ந்து கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணால் தான் நம்மளோட பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். அந்த சிஸ்டம் என்னங்கிறது தான் அடுத்து சொல்ல போகிறேன். நம்மளோட மூளையில் பெருமூளை, சிறுமூளை, மூளை தண்டு, அது போக அதுக்கு இன்புட்ஸ் கொடுக்கக்கூடிய சில ஆர்கன்ஸ் இருக்குது. இந்த சிறுமூளை இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். இந்த சிறுமூளையும் மூளை தண்டும் இருக்க கனெக்ஷன்ஸு நம்ம காதோடு இணைஞ்சிருக்கும். அதாவது நம்ம 2 காது இருக்கு இல்லையா, அதோட சில நரம்புகள் இணைஞ்சு அது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும். இதுக்கு அடிஷ்னலாக நம்ம நிற்கும் போது சில இன்புட்ஸ் தேவைப்படுது. அதாவது நம்ம கால் பொசிஷன் எந்த இடத்துல இருக்குது, கை பொசிஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற சில நரம்பு வழியாக அந்த பொசிஷனல் சென்ஸும் அதுக்கு இன்புட்ஸ் கொடுக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம நிற்கும் போது, நடக்கும் போது, ஓடும் போது நம்மளோட பேலன்ஸை எல்லாம் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதாவது நம்ம காது பகுதி இருக்கு இல்லையா, காதில் எக்ஸ்டர்னல் இயர், மிடில் இயர், இன்னர் இயர் அப்படின்னு 3 பகுதி இருக்குது. அந்த இன்னர் இயரில் சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அது செமி சர்க்குலர் கெனால்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த கெனால்ஸ்குள்ளே ஒரு வகையான ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் சில நர்வ் ஃபைபர்ஸை ரப் பண்ணும் அது ஃப்ளோ ஆகும்போது. அதாவது நம்ம தலையை எப்படி திருப்புறோம் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் ஒரு வகை டைரெக்ஷனில் அது மூவ் ஆகும்போது அந்த நர்வ்ஸை எப்படி ரப் பண்ணுதுங்கிறத பொறுத்து சில இன்புட்ஸ் நம்ம பிரெயினுக்கு கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி பிரெயின் நம்ம தலையோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணும். அதாவது இப்போ நான் தலையை இந்த பக்கம் திருப்புறேன் அப்படின்னா நான் கண்ணாடியில் என்னை பார்க்காமலே என்னால் சென்ஸ் பண்ண முடியும் எந்த பொசிஷனில் ஹெட் இருக்குது அப்படிங்கிறது. இதை தான் வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வோட ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட மூளைத்தண்டு, சிறுமூளை, இயர் கெனால்ஸ், நர்வ் ஃபைபர்ஸ், அதாவது ஸ்பைனல் கார்டு வழியாக வரக்கூடிய நர்வ் ஃபைபர்ஸ், இது 4ல் எங்கே பிரச்சனை வந்தாலும் நமக்கு தலை சுத்து ஆர் கிடினஸ் ஆர் இன்ஸ்டெபிலிட்டி, இது எல்லாம் சேர்ந்து வெர்டைகோ அப்படின்னு ஒரு அம்பர்லா டேர்ம் யூஸ் பண்ணுறோம். நமக்கு வெர்டைகோ வர வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போது நமக்கு செரிபெல்லம்ங்கிறது சிறுமூளை. அது காமனாக எங்கே பாதிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆல்கஹால் நிறையா எடுக்கிறாங்க அப்படின்னா ஆல்கஹால் இன்டாக்சிகேஷன் கூட 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 அது அந்த செரிபெல்லமை தான் பாதிக்கும். ஆல்கஹால் தண்ணி அடித்தவங்கள பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு, அவங்க தள்ளாடிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு பேலன்ஸே இருக்காது. ஸோ செரிபெல்லம் அஃபெக்ட் ஆனால் ஆல்கஹால் அடித்தவங்க மாதிரி ஆயிரும். அதாவது அவங்க உட்காந்துருக்கும் போதே அப்படி தள்ளுற மாதிரி இருக்கும். அவங்க நிற்கும் போது ஸ்டேபிளாக நிற்க முடியாது, ஒரு பக்கம் இல்லை 2 பக்கம் தள்ளும். இப்போது ரைட் சைட் செரிபெல்லம் அஃபெக்ட் ஆனால் ரைட் சைடும், லெஃப்ட் சைட் செரிபெல்லம் அஃபெக்ட் ஆனால் லெஃப்ட் சைடும் அவங்களுக்கு தள்ளாட்டம் கொடுக்கும். கையை தூக்குனா கையில் நடுக்கம் ஏற்படும். இதெல்லாம் சிறுமூளை அஃபெக்ட் ஆனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இப்போ காது பகுதியில், அதாவது நான் சொன்ன அந்த இன்னர் இயர் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட பொசிஷனல் சென்ஸ் போயிடும். காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா பினைன் பேராக்சிசோமல் பொசிஷனல் வெர்டைகோ, பிபிபிவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா நம்மளோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது தலை கிர்ன்னு ஒரு சுற்றுற மாதிரி இருக்கும். அதாவது படுத்துட்டு எந்திக்கும் போதோ, இல்லை படுக்க போகும்போதோ, இல்லை உட்காந்துட்டு ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் எந்திக்கும் போதோ அவங்களுக்கு தலை கிர்ன்னு ஒரு செகண்ட் சுற்றி அப்புறம் நின்றும். இதை தான் பினைன் பேராக்சிசோமல் பொசிஷனல் வெர்டைகோன்னு சொல்லுவோம். இந்த பினைன் பேராக்சிசோமல் பொசிஷனல் வெர்டைகோ ஏன் வருது அப்படின்னா, நம்ம வயது ஆக ஆக சில சேஞ்சஸ் நம்ம உடம்புல ஏற்படும்.
வயதானா முடி நரைக்கிற மாதிரி அந்த செமி சர்க்குலர் கெனால்ஸில் இருக்க ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அதில் சில ஓட்டோலித்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கால்சியம் பார்ட்டிகிள்ஸ் உள்ளே ஃபார்ம் ஆகி அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து உள்ளே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது அப்நார்மலாக அந்த ஹேர் செல்ஸை அது ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால வரக்கூடியது தான் காமனாக இந்த பினைன் பொசிஷனல் வெர்டைகோ. இது போக அந்த இன்னர் இயரில் சில வகையான நியூரோனைட்டிஸ், அதாவது காமனாக ஒருத்தருக்கு வந்து ஒரு வைரல் ஃபீவர் வரும். அந்த வைரல் ஃபீவர்லேருந்து அவர் ரெக்கவர் ஆகிற ஸ்டேஜில் அந்த வெஸ்டிபுலர் நியூரோனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நரம்பு பாதிக்கும் போது. இது தவிர பொசிஷனல் வெர்டைகோ, அதாவது வந்து ஒரு சிலருக்கு வந்து நின்னா, நடந்தா, கழுத்தை திருப்புனா, இல்லை பர்டிகுலர் பொசிஷனில் அவங்களுக்கு வந்து தலை சுத்து ஜாஸ்தி ஏற்படும். இது வந்து எதனால் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து லேக் ஆஃப் சென்சேஷனல் அவேர்னஸ், அதாவது நம்மளோட பொசிஷனல் சென்ஸ் அவேர்னஸ் இல்லாமல் போகும். இது காமனாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப நாள் சுகர் இருந்து கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா பெரிஃபரல் நியூரோபதி டெவலப் ஆயிரும். பெரிஃபரல் நியூரோபதினா நம்ம கை கால்களில் இருக்க சிறு சிறு நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட காலோட பொசிஷன் என்ன, கையோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக சென்சேஷன் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூ கேன் டெவலப் லிட்டில் பிட் ஆஃப் அன்ஸ்டெடினஸ், அதுவும் வெர்டிகோ உள்ள அடங்கும். ரெண்டாவது, சம்டைம்ஸ் விட்டமின் டெஃபிஷியன்சியில் ஸ்பைனல் கார்டில் டிரான்ஸ்மிஷன் டிஃபிகல்ட்டி வரும். அதாவது அந்த நரம்பு நம்மளோட பொசிஷன் சென்ஸை பிரெயினுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த நரம்பில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனாலேயும் நமக்கு வந்து ஒரு அன்ஸ்டெடினஸ் டெவலப் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட மூளையிலையோ இல்லை பெரிஃபரல் நர்வ்ஸ்லேயோ இல்லை வந்து நம்மளோட இன்னர் இயர்லேயோ ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதனால நம்மளோட பொசிஷன் அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு அன்ஸ்டெடினஸ் டெவலப் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம வெர்டைகோ அப்படிங்கிறோம்.